ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஐயா, இப்போ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் தமிழ்ல இருந்து கன்னடம் உருவானது சொல்றீங்கன்னு கமல் ஐயாவை பார்த்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். எந்த அறிவிப்புமே இல்லாம தேவ பாஷைங்கிறான் சமஸ்கிருதத்தை. அதை அந்த உயர்நீதிமன்றம் என்னைக்காவது இன்னைக்கு வரைக்கும் கேள்வி எழுப்பியிருக்குதா? ஐயா, இந்த கருத்துக்கு கர்நாடகா முதல்வரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் தோன்றின அதே காலகட்டத்திலே கன்னடமும் பேச ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் எழுத்து மொழியாக வரத்துக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதுக்காக தமிழ்ல இருந்தால் கன்னடம் தோன்றுதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா? தமிழ் அப்படியே இருந்து அப்படியே கன்னடமாக அப்படியே மாறாது, அப்படி மாறாது. இப்போ முதல்ல தமிழுக்கே தமிழ்னு ஒரு மொழி இல்லை, மொழி பெயர் தேயம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சந்திரகுப்த மௌரியர் அவர் துறவு மேற்கொண்டு இங்கே வரார் கர்நாடக பகுதிக்கு. அங்கே எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் உருவானது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு ரீசெண்டாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் திரு கமல்ஹாசன் அவர்களை பார்த்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் தான் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் உருவானதா, இல்லை கன்னடத்திலிருந்து தமிழ் உருவானதா, அல்லது இந்த ரெண்டு மொழிக்குமே ஒரு மூத்த மொழி அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பற்றி மொழியியல் அறிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய புதல்வரும் எழுத்தாளருமான திரு பொழிலன் ஐயா அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் தமிழ்லேருந்து கன்னடம் உருவானது சொல்கிறீங்கன்னு கமல் ஐயாவை பார்த்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. கர்நாடக உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். அதாவது நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் அதை சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமையும் தேவையும் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் அதே போது அப்படி தேவை ஒன்று வச்சுக்கிட்டே நீங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்கணுன்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்னு அவர் கர்நாடக உயர்நீதிமன்றம் விளக்கலை, சரியான விளக்கத்தை கொடுக்கல. மன்னிப்பு அவர் ஆய்வே இல்லாமல் சொல்லிட்டார் என்பதற்காக மன்னிப்பா, அல்லது அந்த கருத்து பிழையானதுன்னு இருப்பதற்காக மன்னிப்பா? ஜனநாயக அடிப்படையில் ஒரு கருத்தை கமல்ஹாசன் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அந்த கருத்தை அவரே கண்டுபிடிச்சு சொன்ன கருத்து இல்லை, அவர் இதுவரை வழங்கி வந்த கருத்துக்களினுடைய வெளிப்பாடை அவர் சொல்கிறார். ஒரு அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை சொல்கிறார். அந்த கருத்தின் மேலே குறைபாடு இருக்குதா இல்லையாங்கிறது அது ஆய்வுக்குரியது. அந்த ஆய்வு செய்யட்டும், அது எல்லாருமே செய்யணும். உயர்நீதிமன்றம் செய்யணும்னு விரும்பினதுன்னா செய்யட்டும், இல்லை அறிஞர்கள் குழு போட்டு அதுதானா முடிவு அப்படின்னு அறிவிக்கட்டும். எந்த அறிவிப்புமே இல்லாமல் தேவ பாஷைங்கிறான் சமஸ்கிருதத்தை. அதை அந்த உயர்நீதிமன்றம் என்னைக்காவது இன்னைக்கு வரைக்கும் கேள்வி எழுப்பியிருக்குதா? கண்டிப்பாக நான் கேட்கல. வழிபாட்டில் சமஸ்கிருதம் தான் வழிபடுவோம், குடமுழுக்கு செய்யறதுல சமஸ்கிருதம் தான் செய்யணும் அப்படின்னா இது மரபு வழி நடக்கக்கூடியது. மரபு வழி நடக்கக்கூடியதில் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தலையிடாது. அப்போ அவன் ஒரு மொழியை இழிமொழிங்கிறான், தமிழை நீச்ச பாஷைன்னு சொல்லுகிறான். உன்னுடைய மரபின்படி தமிழை நீச்ச பாஷை, இழி மக்கள் பேசுகிற மொழின்னு நீ சொல்லிட்டா அதுக்கு இந்த உயர்நீதிமன்றம் தலையிடாதா? 4 கிழமைக்கு முன்னாடி, 4 வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா ஒன்று பேசுகிறாருங்க. எல்லா செய்தித்தாள்லையும் வந்திருக்குது, எல்லா ஊடகங்கள்லையும் வந்திருக்குது. சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும், இன்னும் சொன்னால் பெரும்பான்மை மொழிகளுக்கு தாய்மொழின்னு சொல்கிறார். அது எப்படி அதுக்கு நீங்கள் வைங்க, அமித்ஷாவை பிடிச்சி கேளுங்க, நீ மன்னிப்பு கேளுன்னு யாராவது ஒரு நீதிபதி சொன்னீங்களா? அது எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மொழிக்கு சமஸ்கிருதம் தான் தாய்மொழின்னு சொல்றதுக்கு அமித்ஷா என்ன மொழியியல் அறிஞரா? எந்த மொழி அவருக்கு தெரியும்? இது என்ன அயோக்கியத்தனம் இந்த நாட்டில்? நீ சமஸ்கிருதத்தில் தேவ பாஷைன்னு சொல்லிக்குவே, மற்ற மொழிகள் எல்லாம் நீச பாஷைன்னு சொல்லுவேன், சமஸ்கிருதத்துல இருந்து தான் எல்லா மொழிகளும் வந்ததுன்னு சொல்லுவேன், நாங்கள் வாய் மூடிட்டு கேட்கணும். ஆனால் தமிழிலிருந்து வந்ததுன்னு ஆய்வறிஞர்கள் எண்ணற்ற நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏதோ போனாம்போக்கில் சொல்லல, கண்டிப்பா எண்ணற்ற நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. எண்ணற்ற ஆய்வறிஞர்கள், ஏதோ தமிழ்நாட்டில் தமிழின் மீது விருப்பமுடைய அறிஞர்கள் மட்டுமல்ல, ஆங்கில அறிஞர்கள், அமெரிக்காவை சார்ந்தவர்கள், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அறிஞர்கள் இதை ஆய்வு செய்திருக்கிறாங்க. அந்த ஆய்வு மேலே உங்களுக்கு ஐயம் வருதுன்னா நீங்கள் எடுத்து ஆய்வு செய்யுங்க. உங்கள் ஆய்வு செய்யக்கூடாதுன்னு நாங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? செய்யுங்க. அதுக்காக நீ மன்னிப்பு கேளுனா இது எவ்வளோ அடாவடித்தனம்? ஐயா, இந்த கருத்துக்கு கர்நாடகா முதல்வரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் தோன்றின அதே காலகட்டத்திலே கன்னடமும் பேச ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் எழுத்து மொழியாக வரத்துக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதுக்காக தமிழ்ல இருந்தால் கன்னடம் தோன்றுதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழுடைய இலக்கண அமைப்பு முறை தான் தெலுங்கும், தமிழுடைய இலக்கண அமைப்பு முறை தான் கன்னடமும், தமிழுடைய இலக்கண அமைப்பு முறை தான் மலையாளமும். நம்ம ஒன்றுன்னு சொல்லுகிறோம், அவங்க மலையாளத்தில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, ஒக்கட்டிங்கிறாங்க தெலுங்கில், இவங்க ஒந்துன்னு சொல்கிறாங்க கன்னடத்தில். இப்போ இந்த ஒன்றுன்னு சொல்லுவது மட்டும் இல்லை, பாவாணர் எண்ணற்ற ஒரு 1000 சொற்களை எடுத்து போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி என்னென்னலாம் சொல்கிறாங்க, 16 முறைகள் அது எப்படிலாம் கலந்துரும். ஆவுன்னு சொல்கிறாங்க, மாட ஆவுன்னு சொல்கிறாங்க, ஆனை
யானைங்கிறாங்க, எத்துன்னு சொல்கிறாங்க எருதை, ஒண்டை அப்படிங்கிறாங்க ஒட்டகத்தை, கருங்கிறாங்க கன்று வந்து கண்ணுக்குட்டிங்கிறோம்ல அது கரு அப்படிங்கிறாங்க, குதிரைங்கிறாங்க, ஆடுங்கிறாங்க, குறிங்கிறாங்க, சிரத்தைங்கிறாங்க, மரிங்கிறாங்க குட்டியை, மரிங்கிறது குட்டி, கிடாரிங்கிறதுக்கு கடகுங்கிற இது கடவைங்கிறாங்க கடமையை, எருமையை எம்மைங்கிறாங்க, பெக்குங்கிறாங்க வெறுக, முயலை முளவுங்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் 1000 சொற்களை போட்டிருக்கிறார், பட்டியல் எடுத்திருக்கிறார். அவர் கன்னடத்துக்கும் தமிழுக்கும் எப்படி உறவுகள், தெலுங்குக்கும் தமிழுக்கும் எப்படி உறவு, இதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார் அமைப்பு முறைகளில். இந்த மொழி வந்து தமிழ் அப்படியே இருந்து அப்படியே கன்னடமாக அப்படியே மாறாது, அப்படி எந்த மொழியுமே மாறாது உலகத்தில். அது வந்து அறிவியலுக்கு முரணானது. 10ஆம் நூற்றாண்டில் தான் கர்நாடகாவில் எழுத்து வழி இலக்கியங்களே பிறக்குது, அதுக்கு முன்னாடி இல்லை. 5ஆம் நூற்றாண்டு கிபி 5ஆம் நூற்றாண்டில் தான் சில கல்வெட்டுகளில் சில பதிவுகள் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க, எடுத்து காட்டியிருக்கிறாங்க. சரி, அது நல்லது. ஆனால் அதுக்கு பிறகு தான் இலக்கணங்கள் 12ஆம் நூற்றாண்டில் தான் கன்னடத்தில் இலக்கணம் வருது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் நல்லா நினச்சி பார்த்துங்க. நம்மளது கிமு 700ல் இந்த இலக்கண அமைப்பு தான் அங்கே எழுதப்படுது. இப்போ முதல்ல தமிழுக்கே தமிழ்னு ஒரு மொழி இல்லை, மொழிபெயர் தேயம் அப்படின்னு தான் சொன்னாங்க. தமிழ்ன்றது வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் தான் சொன்னாங்க. அந்த தமிழ் அப்படிங்கிறதுக்கே எப்படி தோன்றி இருக்கணும்னு பாவாணர் சில அதை குறிப்பிடுறார். இவர் எல்லா ஊர்களையும் ஒரு ஊரில் பல மரங்கள் இருக்கும் போது தான் அது இன்ன மரம்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். எல்லாம் ஒரே வகை மரம், ஒரே வகை நிலம் இருந்தால் அது நிலம் தான் இருக்கும், ஒரு மரம் தான் இருக்கும். அதுபோல் எல்லா பகுதியிலையும் ஒரே மொழி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மொழின்னு தான் பேர், மொழிதல் தான் மொழி. அதுக்கு எழுத்தான பிறகு அதுக்கு மொழின்ற மாற்றம் இல்லை. தமிழ் மொழி அப்படின்னா மொழிதலை சார்ந்து தான் மொழி தோன்றி இருக்குது. அப்போ எழுத்து தோன்றினதுக்கு பிறகு அதுக்கு வேறொரு சொல் தோன்றலை, அப்படியே தான் இருக்குது. அப்போ இன்னொரு பகுதிக்கு வணிகம் காரணமாக பிற பகுதிகளுக்கு போன பிறகு அங்கே இருக்கிற நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்கன்னா இது எங்களுடைய மொழி, இல் மொழி, தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுகிற வழக்கம் வந்திருக்கணும் அப்படிங்கிறது பாவாணருடைய கருத்து. தமிழ் மொழிக்கு சிலர் பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதுபோல் இந்த மொழியிலிருந்து பெயர்ந்த தேயம், இந்த மொழியிலிருந்து பல தேசங்கள் பெயர்ந்து போனது. அவர்கள் பேசுகிற மொழி திரிந்த மொழியாக, இதிலிருந்து திரிந்து வந்த மொழியாக அப்படி அமைந்தது அப்படின்ற நிலை. மலைப்பகுதியில் பேசுனதுனால மலைமொழி, மலையாள மொழி. இது கருநிலப்பகுதியில் பேசுறதுனால கருநாடக பகுதி. இது தெலுங்கு மொழி என்பது தெலுங்கானா அப்படிங்கிற தெலுங்கு பகுதிங்கிறது திரிலங்கம் அப்படிங்கிற அளவுலேருந்து அங்கே ஒரு அந்த நிலம் சார்ந்த ஒரு அடையாள சொல் ஒன்று இருக்குது. அதிலிருந்து அது தெலுங்கு மொழிங்கிற அடிப்படையில் இது மொழிகள்லாம் பிரிஞ்சிருக்குது. குடகில் பேசப்பட்ட மொழி குடங்கு மொழி, கொங்க பகுதியில் பேசுனதுனால கொங்கணி மொழி, இவங்க குஜராத்தில் கூச்சரம்னு அதுக்கு பேர் பழைய மொழி, அது கூச்சர மொழி, பளிச்சு மொழின்னு அந்தந்த பகுதி சார்ந்த மொழி. அப்படி 45 மொழிகள் இதில் இருந்திருக்குது. இப்படி 45 மொழிகளும் இப்படி இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. நான் சொன்னது படி அந்த சந்திரகுப்த மௌரியர் அவர் துறவு மேற்கொண்டு இங்கே வரார் கர்நாடக பகுதிக்கு. அங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய சரவண பெலகுலா அப்படின்னு ஒரு வெள்ளை குளம்னு அதுக்கு பேர். சுற்றி இருக்கக்கூடிய பெரிய அடர்ந்த பகுதிகளுக்கு நடுவில் அந்த குளம் இருக்கிறதுனால அதுக்கு சிரவண பெலகுலா அப்படின்னு இப்போ கன்னடத்தில் பேர். அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறார். அவங்க பேசிட்டு வந்த மொழி வந்து பிராகிருதமும் பாலியும். நான் ஏற்கனவே சொன்னது கங்கர்கள், கடம்பர்கள், அப்புறம் எயினர்கள்னு எண்ணற்ற குலக்குழுக்கள் அங்கே வாழ்ந்தது. அந்த குலக்குழுவினர்கள் எல்லாமே அங்கத்திய பகுதி மக்கள் தான். அவங்க எல்லாமும் தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க. எயினர்கள்னு நீங்கள் சொன்ன உடனே ஒன்று ஞாபகம் வருது, யாத்திசை அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று படம் வந்தது. அந்த படத்தில் எயினர் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்க தமிழையே முந்தைய தமிழ், பழங்கால தமிழ் மாதிரி பேசுவாங்க. அது நமக்கே நமக்கு கொடுந்தமிழ்னு நம்ம தமிழ் இலக்கியத்திலே அதுக்கு வழக்கு இருக்குது. அது கடுமையாக பேசப்பட்டதுனால இப்போ கங்கர்கள், கடம்பர்கள்லாம் தமிழ் குலத்தினுடைய மக்கள். அவர்கள் ஆண்டவர்கள் தான் நன்னன்னு ஒரு பேரரசன். அதெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் புறநானூறு அகநானூர்லேயே இருக்குது. நன்னன்னு ஒரு அரசன் ஆண்டான். அவங்க மொத்தம் அங்கே ஆண்டவர்கள் பழந்தமிழர்கள், அங்கே வாழ்ந்தவர்கள். அந்த கங்கர்கள் கடம்பர்களோட இணைந்து பிராகிருத மொழி கலந்து தான் கன்னட மொழி உருவெடுக்குது. புதிய மொழிகளாக அது மறி இப்போ எப்படி இப்போ நாஸ்டாங்கிறதும் தமிழ் மாறிட்ட மாதிரி தெலுங்குல இருந்து, அப்போ துண்ணுட்டியாங்கிறதும் தமிழாக மாறிடுச்சு. தமிழ் தான் அப்படின்னு இவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமே தமிழ்நாட்டில், இந்த பயன்படுத்திகிட்டு இருக்கிற சொற்களில் ஏறத்தாழ 20 விழுக்காடு சமஸ்கிருத சொற்கள் தான். உன் வயசு என்னப்பா அப்படிங்கிறோம். வயசுங்கிறது தமிழ் இல்லை, மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ் இல்லை. அப்போ நம்ம இங்கே வந்து செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம்னு
இந்திய அரசாங்கம் ஒன்று வச்சிருக்குது. அதுக்கு வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம்னு போட்டிருக்காங்க. மத்தியம் என்பது தமிழ் இல்லை, மத்தியானம், மத்திய அப்படின்னா நடுவன் அப்படின்னு தான் சொல்லணும். நடுவன் நிறுவனம் தான் சொல்லியிருக்கணும். அப்போ மத்தியன்னு ஒரு தமிழ் இல்லாத ஒரு சொல்லையே கொண்டு போய் செம்மொழிங்கிற தலைப்பில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. மொழியியல் தொடர்பாக ஆய்வு செய்தவர்கள் தான் கால்டுவெல். கால்டுவெல் வந்து அவர் தான் சில கண்டறிவுகளை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, இந்த தெற்க இருக்கக்கூடிய பல மொழிகள் சமஸ்கிருதத்துக்கு தொடர்பில்லாத மொழிகள், அதனுடைய வேர்லேருந்து தோன்றுனது இல்லை. அப்போ அதனுடைய வேர்லேருந்து தோன்றாமல் இவை தனித்த வாழ்க்கை முறை, தனித்த அமைப்பு முறைகள் இதில் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு இவையெல்லாம் ஒரு தனி மொழி கூட்டம் இது அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் திராவிட மொழி அப்படின்னு அவர் தான் அதை முதல்ல சூட்டுகிறார் பேர். அதுக்கப்புறம் மாகரல் கார்த்திகேயனார்னு ஒரு பெரிய மொழியியல் அறிஞர், அதுக்கப்புறம் பாவாணர் மொழிஞாயிறு தேவனைய பாவாணர், இவங்கெல்லாம் கண்டறிஞ்சு இது திராவிட மொழின்னு திராவிட கூட்டம்னு சொல்ல முடியாது, தமிழ் தான் அதுக்கான மூல மொழி. பாவாணர் வந்து அடிப்படையில் சொன்னது, அவருடைய முழு கருத்து என்னன்னா, தமிழே திராவிட மொழிகளுக்கு தாய், சமஸ்கிருதத்திற்கு மூலம் என்பதாக அவர் நிறுவுறார். பல்வேறு நூல்களை அவர் ஆய்வு செய்து நிறைய எழுதியிருக்கிறாரு. 40 நூல்களுக்கு மேற்பட்ட நூல்களை மொழியியல் ஆய்வு அடிப்படையில் திராவிட தாய் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. ஒப்பியன் மொழி நூல்னு எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து ஒப்பியன் மொழி நூலுக்கு வந்து கம்பேரிட்டிவ் லாங்குவேஜ்னு நம்ம கால்டுவெல் எழுதுனது வேற. அவர் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு கால்டுவெல். இது போல நிறைய நூல்கள், எண்ணற்ற நூல்கள் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சாமுண்டீஸ்வரர் கோயிலே ஆகட்டும், மற்ற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் எல்லாவற்றிலும் சமஸ்கிருதத்தில் வழிபடக்கூடாது, கன்னடத்தில் தான் வழிபடுவோம் அப்படின்னு அந்த கோரிக்கையை வைங்க. தமிழ் வந்து உங்களை எந்த வகையிலுமே அங்கே ஆளுமை செய்யலை. நீங்கள் முழுக்க முழுக்க கன்னட விளம்பர பலகையெல்லாம் கன்னடத்தில் தான் இருக்கணும்னு சொல்கிறதும், அங்கே இருக்கிற ஆங்கிலத்தையும் அல்லது இந்தியையும் நீங்கள் அழிக்க தொடங்கி இருக்கிறதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல் சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிருங்க, பார்ப்பன ஆதிக்கத்தை எதிருங்க. பார்ப்பனர்கள் மட்டுமே அங்கே வீர சைவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு வரவேற்கிறோம். நம்ம அந்த மாதிரியான ஒரு உரிமை உணர்ச்சி உங்களுக்கு வேணும். தமிழ் அங்கே என்ன வகையிலையும் ஆளுமை செய்யல. ஆனால் தமிழும் தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் எல்லாம் ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது மட்டுமல்ல, தமிழினுடைய நீண்டகால தமிழினுடைய வழக்குகள் இதெல்லாம் தமிழினுடைய துணை மொழிகளாகத்தான் இவை எல்லாமே இருக்கிறதுங்கிறது மொழியியல் படி, வரலாற்றியல் படி உண்மை. ஒரு உடன் பிறந்த தோழர்களாக, உடன்பிறப்புகளாகத்தான் நாங்கள் கன்னட மக்களையும் கேரள மக்களையும் தெலுங்கு மக்களையும் கருதுகிறோம். இந்த தமிழிய தொடர்புடைய மொழிகள், திராவிட மொழிகள் எல்லா இன மக்களையுமே நம்ம கருதுகிறோம். ஆனால் இந்த உறவை கெடுக்க வந்தவர்கள் ஆரியர்கள், ஆரிய பார்ப்பனியம். இந்த உறவை கெடுத்து கொண்டிருப்பது தான் சமஸ்கிருதம். அதை எதிர்த்து நம்மளுடைய கோரிக்கைகளும் போராட்டங்களும் இருக்கணுங்கிறது தான் நம்ம வலியுறுத்தக்கூடியது. பாருங்க, இப்போ வந்து மன்னிப்பு கேட்கறத பற்றி அதில் கமலஹாசன் உறுதியாக இருந்தது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் அவ்வளோ அளவுக்கு நியாயமன்றம் சொல்லியும் கூட ஏன் நான் மன்னிப்பு கேட்கணும், முடியாது, என்னுடைய படம் தடைப்பட்டா கூட பரவாயில்ல, நாள் நீட்டிச்சு போனா கூட பரவாயில்ல, ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத அவர் விடையா சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். மிக மகிழ்ச்சி. அந்த மாதிரியான உறுதி கன்னடர்கிட்ட இருக்கணும். கன்னட இன உரிமை என்பதும் மொழி உரிமை என்பதும் சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்திருக்கணும். உங்களுடைய கன்னடத்தின் வழியான, தாய்மொழியின் வழியான வழக்குகள், கல்வி முறை, அரசு அலுவல்கள், வழிபாடுகள், நியாயமன்றங்களில் மொழி, இது எல்லாமே கன்னடத்தில் இருக்கணும். நீங்கள் போராடுங்க. அதுக்கு யார் தடையாக இருக்குது? அதுக்கு தமிழ் தடையாக இல்லை. ஆனால் சமஸ்கிருதம் தடையாக இருக்குது, இந்தி தடையாக இருக்குது, ஆங்கிலம் தடையாக இருக்குது. அந்த தடைகளை உடை தெரியறதுக்கு தமிழும் உங்களோடு சேர்ந்து போராடுமே ஒழிய தமிழ் எவ்வகையிலையும் உங்களுக்கு முரணா நிற்காது. அந்த கோரிக்கையை தான் நம்ம மலையாள மக்கள்கிட்டையும் வைக்கிறோம், கன்னட மக்கள்கிட்டையும் வைக்கிறோம், தெலுங்கு மக்கள்கிட்டையும் வைக்கிறோம். பார்ப்பனியத்தை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழி தேசிய இனங்களும் தங்களுடைய மொழி உரிமைகளுக்காக போராட வேண்டும். தங்களுடைய மொழியினுடைய உரிமைகள் கல்வி வழியாகவும், வழிபாட்டு வழியாகவும், ஆட்சி வழியாகவும், வாழ்க்கை நடைமுறை வழியாகவும் ஈடேற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய போராட்ட காரணங்களாக இருக்கணுமே ஒழிய அண்டை மொழியை முரண்படுத்துவது இல்லை. கன்னடம், தமிழ், இதை பற்றி முழுமையான விளக்கம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலுமே அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக ஐயா வச்சு இன்னொரு வீடியோ பண்ணுறோம். நாம 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி, ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ்.